லலிதா பண்ணுறதெல்லாம் பார்த்தா கூடிய சீக்கிரம் மனசு மாறி ஆனந்தியை ஏற்றுக்கிட்டா நல்லா இருக்கணும்னு நீங்கள் நினச்சிங்கன்னா மறக்காமல் இந்த வீடியோ கீழே ரெட் கலர் ஹார்ட்டினை கமெண்ட்டில் போட்டுடுங்க. நம்ம வீடியோ இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்கள். அப்படியே நம்ம வீடியோவை லைக் பண்ணிட்டு பாருங்கள். இந்த பக்கம் லலிதா இருந்துட்டு அன்பை பார்த்து கேட்குறாங்க, என்னடா அன்பு டைம் ஆகிட்டே இருக்கு, ஆரம்பிக்கலாமா? அதான் எல்லாரும் வந்துட்டாங்கல்ல, ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. அதுக்கு அன்பு இருந்துட்டு, அம்மா இருமா, இன்னும் மகேஷ் சார் வரல, மகேஷ் சார் வந்ததுக்கப்புறம் நம்ம ஃபங்க்ஷன் ஆரம்பிச்சிக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே அன்பு சொல்கிறாரு. உடனே அதுக்கு துளசி இருந்துட்டு, ஆமாம் அந்த மகேஷால் தான் நம்ம குடும்பம் இந்த அளவுக்கு வந்து நிற்குது, இன்னும் மகேஷ்னு மகேஷ் புராணத்தையே பாடிட்டு இருக்கேடா அப்படின்ற மாதிரி இங்கே லலிதா கேட்குறாங்க. அத்தை நல்ல ஃப்ளோவில் போயிட்டுருக்கீங்க, இதே ஃப்ளோவிலே போங்க அப்படின்ற மாதிரி துளசி ஒரு பக்கம் ஏற்றி விட்டுறாங்க. உடனே இங்கே ஆனந்த் இருந்துட்டு அன்பை பார்த்து கேட்குறாங்க, என்னங்க இன்னும் வரவே இல்லை மகேஷ் சார், வராரா இல்லையா அப்படின்ற மாதிரி இங்கே ஆனந்தி கேட்குறாங்க. ஆனந்தி நான் கால் பண்ணி கேட்டுட்டேன், மகேஷ் சார் அப்போவே கிளம்பிட்டாருன்னு சொன்னாங்க, தோ வந்துட்டார்ல அப்படின்ற மாதிரி இங்கே மகேஷும் வந்துட்டாரு. மகேஷ் வந்த உடனே அன்பும் ஆனந்தியும் வாழ்த்தின உடனே அங்கே போய் ஸ்டேஜில் உட்காந்துடுறாங்க. உட்காந்ததுக்கப்புறம் அங்கே இருக்க எல்லாருமே ரொம்பவே சந்தோஷப்படுறாங்க. இந்த பக்கம் மித்ரா இருந்துட்டு, மகேஷ் உன்னை இப்படியே விட மாட்டேன், நீ வர செய்கிறது எதுவுமே சரியில்லை, அந்த குழந்தைக்காக நீ என்ன தள்ளி போடுற, உன்னை இப்படியே விட மாட்டேன் அப்படின்ற மாதிரி இங்கே மித்ரா ஒரு பக்கம் யோசிக்கிறாங்க. இன்னொரு பக்கம் இங்கே அன்பும் ஆனந்தியும் ரொம்ப சந்தோஷமாக அந்த சேரில் உட்காந்துட்டு இருக்காங்க. ஒருத்தங்களா போய் நலங்கு வைக்கிறாங்க. நலங்கு வச்சுட்டு எல்லாருமே சந்தோஷப்படுறாங்க. இங்கே ஆனந்தியோட அப்பாவும் அம்மாவும் சேர்ந்து லலிதாவை நலங்கு வைக்க சொல்கிறாங்க. சம்மந்தி அம்மா நீங்கள் வந்து நலங்கு வைங்கம்மா அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே லலிதா இருந்துட்டு, அதெல்லாம் இருக்கட்டும், நான் மனசில் வாழ்த்துக்கிறேன், என் புள்ள நல்லா இருந்தால் போதும், கண்டவங்களாம் நல்லா நலங்கு வைக்க முடியாது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மீனாட்சி பாட்டி இருந்துட்டு, என்ன லலிதா பேசிகிட்டு இருக்க, அன்பும் ஆனந்தியும் உன்னோட குடும்பம் தான், அன்பு தனி ஆனந்து தனி கிடையாது, ரெண்டு பேருமே ஒரே இதுதான், இப்போ ரெண்டு பேருமே சேர்ந்து இந்த பூச்சுடுற விழா நல்லபடியாக நடத்தணும்னு பார்க்குறாங்க, நீ இந்த மாதிரி அபசகுணமாக பேசாத அப்படின்ற மாதிரி இங்கே மீனாட்சி பாட்டி சொல்கிறாங்க. உடனே லலிதா இருந்துட்டு, இங்கே பாருங்கம்மா எல்லாமே எனக்கு தெரியும், நான் என் பிள்ளைக்காக தான் இந்த ஃபங்க்ஷனுக்கே வந்தேன், மற்ற யாருக்காகவும் இல்லை, என் பிள்ளை நல்லா இருக்கணும், என் பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் தான் இங்கே வந்தேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மகேஷ் வந்துட்டு, அப்படின்னா ஆண்டி நீங்கள் நலங்கு வைக்கலாமே, ஏன் வைக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க. இங்கே பாருப்பா நீ சும்மாரு, ஒன்னால தான் இந்த அளவுக்கு எங்கள் குடும்பம் இந்த அளவுக்கு வந்து நிற்குது அப்படின்ற மாதிரி மறுபடியும் மகேஷை பார்த்து சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா நீங்கள் இங்கே பாருங்கம்மா, இதெல்லாம் நீங்கள் பேசுகிற மாதிரி தெரியல, அந்த துளசி ஏற்றி விட்டுறல, இதனால தான் அந்த துளசியை வர வேணாம் சொன்னேன் அப்படின்ற மாதிரி இங்கே அன்பு சொல்கிறாரு. விடு அன்பு, அவங்க கோவத்தை பேசுகிறாங்க, அதில் எந்த தப்புமே இல்லை அப்படின்ற மாதிரி இங்கே மகேஷ் சொல்கிறாரு. உடனே மீனாட்சி இருந்துட்டு, வை வந்து நலங்கு வை அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. லலிதாவும் வந்து நலங்கு வைக்கிறாங்க. நலங்கு வச்சதுக்கப்புறம் இங்கே துளசி இருந்துட்டு, ஐயோ இந்த அத்தை கடைசி வரைக்கும் நம்ம பேச்சு கேட்கும் பார்த்தா நடுவில் எல்லார் பேச்சும் கேட்டுக்கிட்டு பிள்ளையோட வாழ்க்கை நல்லா இருக்கும்னு நினச்சிட்டு அங்கே போய் நலங்கு வைக்கிது, என்ன பண்ண போகிறதும் அப்படின்ற மாதிரி முழிச்சிட்டு இருக்காங்க. இன்னொரு பக்கம் இங்கே அரவிந்த் இருந்துட்டு ஜெயிலில் அவங்க அண்ணன் கிட்டே பேசிகிட்டு இருக்காரு. அண்ணன் நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்க, இப்போ நேராக அந்த ஃபங்க்ஷனுக்கு தான் போகிறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆனந்தியை கொள்றதை நான் வழியை பார்க்குறேன், அதுக்கப்புறம் அன்பு உள்ளே வந்துடும், உள்ளே வந்ததுக்கப்புறம் நீங்கள் அன்பை கொண்டுடுங்க அப்படின்ற மாதிரி இங்கே அரவிந்த் சொல்கிறாரு. இங்கே பாரா தம்பி, நீ சொன்ன மாதிரி நடந்தால் நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன், அந்த அன்பு உயிரோடு இருக்கக்கூடாது, வெளியில் அந்த ஆனந்தியும் உயிரோடு இருக்கக்கூடாது அப்படின்ற மாதிரி இங்கே அரவிந்த் அவங்க அண்ணன் சொல்கிறாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத, நான் இப்போவே அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போகிறேன், அந்த ஃபங்க்ஷனுக்கு கிளம்பி போயிட்டு ஃபஸ்ட்டு அந்த ஆனந்தி ஒரு பழி பண்ணுறேன், அதுக்கப்புறம் ஆட்டோமேட்டிக்காக அன்பு உள்ளே வந்துடுமா அப்படின்ற மாதிரி இங்கே அரவிந்த் சொல்கிறாரு. சரிடா நீ போயிட்டு வேலையை பாரு அப்படின்ற மாதிரி இங்கே அரவிந்த் அவங்க அண்ணன் சொல்கிறாரு. உடனே அரவிந்த் அங்கேருந்து கிளம்பி நேராக ஃபங்க்ஷனுக்கு போகிறாரு. ஃபங்க்ஷனுக்கு போன உடனே அங்கே அன்பு பார்த்து அரவிந்த் ரொம்பவே முறைக்கிறாரு. வா அரவிந்த் வாங்க அப்படின்ற மாதிரி இங்கே மகேஷ் சாரும் கூப்பிட்றாரு. நான் போய் நலங்கு வைக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே அன்புக்கும் ஆனந்திக்கும் அரவிந்த் நலங்கு வைக்கிறாரு. நலங்கு வச்சதுக்கப்புறம் சுற்றி முற்றி பார்க்குறாரு. அங்கே பழத்தை பார்க்க ஆரம்பிச்சிடுறாரு. இந்த பழத்தை எப்படியாச்சும் நம்ம விஷத்தை கலந்து வச்சிடணும், விஷத்தை கலந்து வச்சா அதை கண்டிப்பாக ஆனந்திக்கு கொடுப்பாங்க, ஆனந்தி கொடுத்தோடனே ஆனந்தி இங்கே உயிரை விட்டுருவா, நம்ம பிளான் பண்ண மாதிரியே அந்த போலீஸ் வந்து இங்கே அன்பையும் அரெஸ்ட் பண்ணுவாங்க அப்படின்ற மாதிரி இங்கே அரவிந்த் ஒரு பக்கம் யோசிக்கிறாரு. இங்கே அரவிந்த் பண்ண பிளான் மாதிரியே யாருக்குமே தெரியாமல் அந்த பழத்தில் விஷத்தை கலக்கலாம் அப்படின்ற மாதிரி இங்கே பிளான் போடுறாரு. அப்போ தான் அவர் எதிர்பார்க்காத ஒரு விஷயம் நடக்குது. இங்கே துளசி ஒரு பக்கம் இருந்துட்டு அந்த பழத்தை பார்க்குறாங்க. இந்த பழம் கண்டிப்பாக ஆனந்திக்கு கொடுப்பாங்க, ஆனந்தி சாப்பிட்டா கண்டிப்பாக அந்த குழந்தைக்கு ஏதாச்சும் ஒன்று ஆகும், நம்ம இந்த பழத்தில் நம்ம விஷத்தை கலந்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே துளசி இருந்துட்டு யாருக்குமே தெரியாமல் அந்த பழத்தில் விஷத்தை கலக்கிறாங்க. அதை பார்த்தோன்னே அரவிந்த் இருந்துட்டு, ஆஹா இந்த வீட்டிலே ஒரு எதிர் இருக்காங்களா, எது எப்படியோ ஆனந்தி செத்தா பரவாயில்ல அப்படின்ற மாதிரி இங்கே அரவிந்த் யோசிக்கிறாரு. இன்னொரு பக்கம் இங்கே லலிதா இருந்துட்டு ஆனந்திக்கு சாப்பாடெலாம் ஊட்டி விடுறாங்க. அப்போ தான் அந்த பழத்தையும் ஊட்டி விடலான்ட்டு வராங்க. அந்த பழத்தை கரெக்டாக வாயில் வைக்கிறப்போ அந்த இன்ஸ்பெக்டர் வந்துடுறாரு. இன்ஸ்பெக்டர் வந்தோடனே அன்பு நட ஸ்டேஷனுக்கு அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. என்ன சார் நான் எதுக்கு ஸ்டேஷனுக்கு நடக்கணும், நான் என்ன தப்பு பண்ணேன், அந்த கொலை தான் நான் பண்ணலன்னு சொல்கிறேன்ல, நீங்கள் எதுக்கு மறுபடியும் வந்து என்னை சந்தேகப்படுறீங்க அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இங்கே பாரு அன்பு, இந்த வாட்டி உங்கள் மேலே வந்திருக்க புகார் ரொம்பவே மோசமான புகார், பாதிக்கப்பட்டவோட ஒய்ஃபே வந்து உங்கள் மேலே கம்ப்ளைண்ட் கொடுத்துருக்காங்க, நீங்கள் எங்கள் கூட இப்போ ஸ்டேஷனுக்கு நடந்து தான் ஆகணும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே மகேஷ் வந்துட்டு, சார் என்ன சார் பேசிகிட்டு இருக்கீங்க, அவங்க கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இல்லை, ஏதோ ஒரு தப்பு நடந்திருக்கு அப்படின்ற மாதிரி இங்கே மகேஷ் சொல்கிறாங்க. சார் எதுவாக இருந்தாலும் ஸ்டேஷனில் வந்து பார்த்துக்கோங்க, இங்கே வச்சு என்னால் பேச முடியாது, நான் இவரை ஸ்டேஷனுக்கு இப்போ கூட்டிகிட்டு தான் போக போகிறேன் அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. உடனே அன்பு அரெஸ்ட் பண்ணிட்டு ஸ்டேஷனுக்கு கூட்டிகிட்டு போகிறாங்க. இந்த பக்கம் ஆனந்த்
இருந்துட்டு ரொம்பவே கதறி அழுகுறாங்க. அந்த பழத்தை சாப்பிடல, அது சாப்பிட்டிருந்தா ஆனந்தோட உயிர் அங்கேயே போயிருக்கும். உடனே அரவிந்த் இருந்துட்டு அந்த பழத்தை சாப்பிடாம விட்டுட்டாலே அப்படின்ற மாதிரி ரொம்பவே ஃபீல் பண்றாரு. இந்த பக்கம் அன்பு அரெஸ்ட் பண்ணி ஸ்டேஷன்ல வச்சிருக்காங்க. மகேஷும் ஆனந்தி எல்லாருமே சேர்ந்து ஸ்டேஷனுக்கு போறாங்க. இங்க இருந்து எல்லாருமே ஸ்டேஷனுக்கு போயிடுறாங்க. ஸ்டேஷனுக்கு போன உடனே லலிதா இருந்துட்டு ஆனந்தியை திட்டுன்னு திட்டுறாங்க. உன்னால தாண்டி என் புள்ள இந்த நிலைமைக்கு வந்து ஆளா நிக்கிறான். நீ எப்போ இந்த வீட்டுக்கு வந்தியோ அப்பல இருந்து எங்க வீட்டுல கெட்ட நேரம் தான் ஆரம்பிச்சிருக்கு. இப்ப பாரு என் புள்ளை ஜெயிலு வரைக்கும் வந்திருக்கான். எந்த தப்புமே பண்ணாத என் புள்ள எதுக்கு ஜெயிலுக்கு வரணும்? எல்லாத்துக்குமே காரணம் நீ தான் அப்படின்ற மாதிரி அங்க ஆனந்தியை திட்டிட்டு இருக்காங்க. உடனே ஆனந்தி அவங்க அப்பா அம்மா வந்துட்டு என்ன சம்மதியமா இப்படி பேசிட்டு இருக்கீங்க? மாப்பிள்ளை எந்த தப்புமே பண்ணிருக்க மாட்டாரு. மாப்பிள்ளை நிரபராதின்ட்டு சீக்கிரம் வெளில வந்துருவாரு பாருங்க அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. நீங்க நிறுத்துங்க. உங்க பொண்ணால தான் இந்த வீடு இப்படி கெட்டு போய் நிக்குது. உன் பொண்ணு தாயா என் பையனுக்கு சனியே அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. இங்க பாருங்கம்மா இப்படிலாம் பேசாதீங்கம்மா, வயிற்றுல வேற குழந்தை இருக்கு அப்படின்ற மாதிரி இங்க சம்மதி சொல்றாங்க. உடனே இங்க பாருங்க இதை முடிஞ்சில முழிக்காதீங்க, ஒழுங்கா இங்கிறது போயிடுங்க அப்படின்ற மாதிரி இங்க லலிதா சொல்றாங்க. இந்த பக்கம் ஆனந்தி இருந்துட்டு அன்பை போய் பார்த்து பேசுறாங்க. என்னங்க இப்படி ஆயிடுச்சு? நீங்க ஒன்றும் கவலைப்படாத ஆனந்தி, நான் சீக்கிரமா வெளில வந்துருவேன். நான் அந்த கொலையை பண்ணலன்னு எனக்கு நம்பிக்கை இருக்கு. ஆனா இது ஏதோ ஒரு சதியால் தான் நடக்குது. அன்னைக்கு அந்த வீட்டில் நம்ம காசு பார்த்தோம்னா யாரோ காசு கொடுத்து இது பண்ணியிருக்காங்க. கூடி சீக்கிரம் அதை கண்டுபிடிச்சி நான் வெளில வந்துடுவேன் அப்படின்ற மாதிரி இங்கே அன்பு சொல்கிறாரு. அன்பு சொன்ன மாதிரி அன்பு கூடி சீக்கிரம் வெளில வந்தால் நல்லாயிருக்கும்னு நினச்சிங்கன்னா மறக்காம கீழே கமெண்ட் போட்டுவிடுங்க.